ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! எனது அன்பு பிள்ளையே, இதுவரைக்கும் யாருக்குமே கொடுக்காத வரமான மகிழ்ச்சியையும், சந்தோஷத்தையும், நிம்மதியையும் மும்மூர்த்திகள் வரம் போல நான் உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். அவசரப்பட்டு தள்ளிடாம, நான் என்ன சொல்ல வரேன் முழுவதுமாக கேட்டு முடி. ஏன்னா இப்போது உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலையும் நடக்கும் விஷயங்களும் உன்னை உன்னுடைய உதவியையும் குடும்பத்துல உள்ளவங்களோ அல்லது உன்னை சுத்தி இருக்கவங்களோ அவங்கள நீ சந்தோஷமா மகிழ்ச்சியா வச்சுக்கிறது என்பது உண்மையான அன்போடு கூடிய கடமைக்கு கட்டுப்பட்ட விஷயம் அல்லவா? அப்படி சரியான கடமையை உன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து செய்யக்கூடிய ஆளா இருந்தா, எல்லாரையும் அன்பா பாசமா அரவணைச்சு போற ஆளா இருந்தா, நீ எதை எதிர்பார்த்தாலும் அதை உனக்காக நானே தேடி வந்து தருவேன். நீ எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அது எல்லாமே இப்போது தானாக உன்னை தேடி வரும்படிதான் உனக்கான வரத்தை அற்புத வரமாக அதிசய வரமாக உன்கிட்ட கொடுக்க வந்திருக்கேன். நீயே எதிர்பாராத வகையில உன் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடந்து அது உன்னையும் உன் உலகத்தையும் உன் வாழ்க்கையுமே முழுவதுமாக மாத்த போகுது. அதன் மூலமாக நீ சந்தோஷமாக மனமகிழ்வோடு மனநிறைவோடு நிம்மதியாக வாழப்போவதை கண்டு கழிக்கத்தான் நானும் காத்திருக்கிறேன் என் செல்வமே. இதுதான் உன் வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு தெரியாம தானே சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பெருசா நினைச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. இது கூட தெரியாம நீ கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை அழகானதா மாறப்போகுது. நீ எதையெல்லாம் இழந்தியோ, எதெல்லாம் அடையணும்னு ஆசைப்பட்டியோ எல்லாமே இப்போது அதிகமாகவே உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில இப்போது நீ முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்வதற்கான காலம் வந்துவிட்டது என் செல்வமே. நம்பிக்கையோடு நான் கூறக்கூடிய வார்த்தைகளை மட்டும் நீ பின்பற்றினால் போதும். இது உனக்கு தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய கந்தன் கருணையோடு உனக்கு சொல்லக்கூடிய அற்புதமான அருள்வாக்கு. அந்த வானத்தளவுக்கு உனக்கு பிரச்சனை வந்தாலும் நீ கலங்க வேண்டாம். ஏன்னா என்னை தாண்டி எதுவும் உன்னை நெருங்காது என் செல்வமே. யாமிருக்க பயமேன்கிற இந்த ஒற்றை மந்திரம் என்பது உன் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் பிரச்சனையும் உன்னை சூழ விடாம நெருங்க விடாம காப்பாத்தும். அதையும் மீறி உனக்கு பிரச்சனை நீ எதையாவது நினைச்சினா உனக்கான பிரச்சனையாக எது இருந்தாலும் இந்த முருகப்பெருமான் என்ன நினைச்சுக்கோ, எல்லா கஷ்டங்களையும் நீ சுலபமாய் கடந்து வந்து உன் வாழ்க்கையிலேயும் உனக்கான நல்லதை நடத்தி முடித்து விடுவேன் என் செல்வமே. உனக்கு என்ன கிடைச்சாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இரு. அதன் மூலமா நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டு. ஏன்னா வாழ்க்கையில எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல நடக்காது. அப்படி நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடந்தாலும் அதையும் சமாளிச்சு சரி செஞ்சு நீ நினைச்சது போல மாத்தி நீ உன் வாழ்க்கையில ஜெயிச்சு இந்த உலகத்துக்கு நீ யாருங்கிறதையும் உன்னுடைய அருமை பெருமையையும் அற்புதத்தையும் காட்டுமாளாக இருந்துவிடு. யார் என்ன சொன்னாலும் தலை வணங்கி செல்ல கத்துக்கணும். எல்லாமே எனக்கு தான் தெரியும்னு ஆணவத்தோட ஆடக்கூடாது. அறிவும் திறமையும் அற்புதமும் உன் வாழ்க்கையில நிறைய குமிஞ்சு கிடக்கு. யார் உன்னை குற்றம் சொன்னாலும் கோபப்பட்டாலும் கடிந்து கொண்டாலும் சரி சரின்னு சிரம் தாழ்த்தி ஏற்றுக்கொள். எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி நான் அற்புதம் செய்வேன் என் செல்வமே. எல்லா சூழ்நிலைகளிலும் பணிவோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் நீ வேலை செஞ்சினா போதும். கூடிய சீக்கிரமே எல்லா கஷ்டமும் காணாம போய் எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு தூரமா போய் நீ எதிர்பார்த்த சுபமங்களகரமான நல்ல விஷயங்கள் உன் வீட்டுல நடக்கும். அதுவும் என் ஆசீர்வாதத்தோட எல்லாத்தையும் நல்லபடியா நானே உனக்கு நடத்தி முடிப்பேன். உன் பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் கேட்டுக்கிட்டு இருக்க நானு கூடிய சீக்கிரமே அதை நிறைவேற்றி கொடுக்க தான் போறேன். அதை உன்னிடம் கொடுப்பதற்கு முன்பாக வேறு ஏதாவது உனக்கு பிரச்சனைகள் மனசுல இருந்தாலும் அதை நீ என்கிட்ட சொல்லாமல் இருந்தாலும் அதையும் நான் உன்னை சரி செஞ்சு உனக்காக சரி செஞ்சு நீ எதிர்பார்த்ததை உன்கிட்டயே கொண்டு வந்து சேர்ப்பேன். கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியும் உன் செவிகள்ல வந்து சேரப்போகுது. உன் முழு கவனத்தையும் என் மீது திருப்பி விடு என் செல்வமே. இப்போ நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியோ அதுல இருந்து விடுபட வேணாம். அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. அதே நேரத்துல உன் மனசுல யோசனைகளை வச்சுக்கிட்டு அடுத்து இன்னும் என்ன செஞ்சு முன்னேறலாம்ன்ற யோசனைகளை வச்சுக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரமே உன் குழப்பத்திற்கான தீர்வையும் கேள்விக்கான பதிலையும் நானே உனக்கு சுட்சுமமாக உணர்த்தி நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல நிலைமைக்கு உனக்கு கொண்டு வருவேன். நீ இழந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீனா இப்போது இருப்பதையும் இழந்து விடக்கூடும் அல்லவா? அதனால நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சுன்னு அதை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு இப்போ உன் கைகள்ல என்ன இருக்கோ என்ன கிடைச்சிருக்கோ அதை கொண்டு மகிழ்வாக வாழ்க்கையை வாழப்பாரு. இழந்ததையும் மீண்டும் மீட்டெடுத்து விடலாமே செல்வமே. நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுனால எந்த தப்பும் இல்லை.
என்ன விட்டு கொடுத்து போனா உன் விருப்பங்கள் நிறைவேறும். தவறுகளுக்கு மன்னிப்பு கொடுத்தால் அவர்கள் செய்யும் தவறுகள் குறையும். தப்பு செஞ்சவங்களும் உனக்கு கெடுதல் செஞ்சவங்களிடம் நீ மனம் விட்டு பேசும்போது அவர்களிடம் புரிதல் அதிகமாகி அன்பும் அதிகமாகும் என் செல்வமே. நான் உனக்காக தினசரி வாக்கு கொடுக்கிறேன் தானே. கவலைப்படாம நிம்மதியா காத்திரு. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல நேரம் வரும். இனி நீ எதிர்பார்த்த மாதிரியே உன் வாழ்க்கை அமைய போகுது. அதற்கான வரத்தை தானே இப்போது நான் உனக்கு கொடுத்திருக்கேன். என் அன்பும் அருளும் எப்போதும் உனக்கு இருக்கும்போது 1000 துன்பம் வந்தாலும் நீ என்ன நினைச்சா போதும், எல்லாவற்றிலுமிருந்து நான் உன்னை சுலபமா மீட்டெடுத்துருவேன். அஞ்சறிவு ஜீவன் கூட தன் பிள்ளைகளை கைவிடாமல் அதுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்க்கிறது தானே. அப்படி இருக்கும்போது உன்னப்பன் முருகப்பெருமான் இந்த உலகத்தையும் கைக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற நானு உன்னை எப்படி செல்வமே கைவிடுவேன்? பிள்ளைக்கு வருகிற ஒரு துன்பம் அப்பனுக்கும் சொந்தம்தானே. அப்படி இருக்கும்போது நீ துன்பம் படும்போது, நீ கஷ்டப்படும் போது அதை பார்த்து என்னால் மட்டும் ஆனந்தமாக இருக்க முடியுமா என்ன? நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாமே எனக்கு தெரியும். ஒருபோதும் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய சகல சந்தோஷங்களையும் பார்த்து நீ பொறாமப்பட வேணாம். உன்னுடைய கர்மாக்கள் வேறு, அவர்களுடைய கர்மாக்கள் வேறு. உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு விளக்கேத்தி அதை பார்த்துக்கிட்டே முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லு. கண்டிப்பா நான் உனக்காக எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பேன் என் செல்வமே. உன் பொறுமையவே சோதிக்கிற அளவுக்கு, நீ என் மேல வச்சிருக்கிற பக்தியவே வெறுக்கிற அளவுக்கு உனக்கு சோதனைகளும் நெருக்கடிகளும் வந்தாலும் கூட அந்த கஷ்டமான சூழ்நிலையை நீ அமைதியோடு கடந்து வந்துதான் ஆக வேண்டும். ஏனெனில் வாழ்க்கையில மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அதிகமாகுது, சோதனைகளும் வேதனைகளும் அதிகமாகுது, பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் நிறைவேறவே இல்லைனா அப்போ நீ என்ன நினைச்சிக்கணும் தெரியுமா? நான் உனக்காக ஏதோ மிகப்பெரிய விஷயத்தை செய்ய போறேன், அதனாலதான் பிரச்சனைகள் எல்லாம் முத்தி போய்கிட்டே இருக்குன்னு நினைச்சுக்கோ. இப்போது கூட உனக்கான வரத்தை நான் கொடுக்க வந்திருக்கேன்னா இதுக்கு மேலும் உன்னை சோதிக்க வேண்டாம் என உன் கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கதான். உனக்கு பக்கபலமா நான் இருக்கிறேன்றதை நீ ஒருபோதும் மறக்க வேண்டாம். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க காரியம் கூடிய சீக்கிரம் நல்லபடியா நிறைவேறும். உன் வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கு உயர்ந்து வருவ. உன்னை வேண்டுமென்றே வம்பிழுப்பவர்களையும் வேண்டுமென்றே கீழே தள்ளி தோற்கடிக்க நினைப்பவர்களையும் அப்படியே விட்டுவிடு என் செல்வமே. அவங்களுக்கு பதில் சொல்வதோ அல்லது அவர்களை விமர்சிப்பதையோ விட்டுவிட்டு உன் வாழ்க்கை பாதையில நீ என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. அதன் மூலமாக உன் வாழ்க்கை நன்மையானதாக மாறும். ஏன்னா நடக்கிறது எல்லாமே நன்மைக்கே நினைச்சுக்கோ. யார் உனக்கு கெடுதல் செஞ்சாலும் அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க போறதில்ல. அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த தண்டனையை நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கைக்கான வேலைகளை மட்டும் நீ செய்து முன்னேறி போய்கிட்டே இரு. நீ எதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கியோ அதை நிச்சயமாக நானே உனக்கு தருவேன். நீ எதற்காகவும் மனம் தளரவோ கலங்கவோ வேண்டாம். நான் எப்போதும் உன் பின்னாலேயே தானே இருக்கேன். யாமிருக்க பயமேன்னு என் மீது நம்பிக்கை வை. உன் மனசுல ஏதாவது பாரம் இருந்தாலும் அதை என்கிட்ட இறக்கி வச்சிடு. தொடர்ந்து என்னை வழிபடி வணங்கி வரும் உன் வாழ்வில் இனி எல்லாவற்றையும் உனக்காக உன் அப்பன் முருகன் நான் செஞ்சு தருவேன். மனிதர்களிடம் மட்டும் ஆறுதல் தேடாதே. உனக்கான அன்பையும் அரவணைப்பையும் ஆறுதலையும் அருளையும் உன் அப்பன் முருகன் நான் தருவேன்.